டாக்டர், ட்ரம்ப் மற்ற அமெரிக்க அதிபர் போல இல்லை. பிஃபோர் ஐ ஆஸ் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன், நீங்கள் ஒரு படி மேலே போய் இதுக்கு விளக்கம் கேட்கலாம் திரு ஹிதாயத்துல்லா. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்க மிரட்டினாங்களா, அவங்க உருட்டலுக்கு பணிஞ்சீங்களா அப்படின்னு கேட்பதெல்லாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற மாதிரி இல்லையா? நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து இந்த அரசுடைய அந்த தாக்குதலை ஆதரித்து வந்தது. அதில் எந்த எதிர்ப்பும் நாங்கள் செய்யலை. எங்களை பொறுத்தவரை இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர்கள் சொன்னார்கள் எல்லாம் ஒரு வார்த்தை, ஒரே நாளில் பாகிஸ்தான் தகர்ந்தது வீழ்ந்தது சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தானை அடுத்த 2 நாள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நினைத்திருந்தால் அடித்து முடித்திருக்க முடியும். அல்லது 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த சண்டை நிறுத்தத்தை நிறுத்தியிருந்தால் எதிர்காலத்திலே அந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எடுத்திருக்க முடியும். அதாவது இங்கே ஊடகங்களும் மற்றவர்களும் சொன்னபடி பார்க்கும்போது நாம் பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டோம் ஒரு நாளிலே நம்ம சொன்னோம் இல்லையா? அது உண்மையாக இருக்குமே. ஆனால் என்ன நடந்திருக்கும் சொன்னா, அடுத்த 2 நாள்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிப்பது மிக எளிது பண்ணியிருக்கலாம். மிக எளிது என்றால் எவ்வளவோ போர்களை, நியர் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒருங்கிணைக்க? காங்கிரஸ் எடுத்த முயற்சிகளை இப்ப பிரச்சனை புல்வாமா தாக்குதல் நடந்து 41 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்ட அந்த அநியாயம் நிகழ்ந்த போதே இது செஞ்சிருக்கணும் நான் சொல்றேன். அப்படி ஒரு காரணம் அதுக்கு முன்பு வரல. இந்த காரணம் இப்ப அற்புதமான ஒரு காரணம் வந்தது. நான் சொல்றேன், அந்த நேரத்தில் செஞ்சிருக்க வேண்டியது அன்னைக்கும் நாம் தவறினோம். இன்றைக்கு அதே மாதிரி அப்பாவி பொதுமக்களை, சுற்றாவிலரை இந்த அளவுக்கு ஊருக்குள்ள புகுந்து தாக்கி இருக்கும் பொழுது, தாக்கியது யார்? அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்த தீவிரவாதிகள் தான் நம்ம சொல்றோம். 9 நிலைகள்ல 8 நிலைகளை நாங்க அங்கேதான் தாக்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன் ஒரு 2 நாள் 3 நாள்? அது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் நாங்க முடிப்போம் என்ற ஒரு சூழலை இந்த அரசு செய்யவில்லை என்பது ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த அரசுடைய நடவடிக்கை அன்று துல்லிய தாக்குதல் எப்படி நடந்துச்சு? ஓரிரு நாட்கள் நடந்துச்சு. 2 வாரம் நம்ம டைம் எடுத்து செய்யும் போது மக்கள் என்ன நினைச்சாங்க? அதற்கு தயாராக இந்த அரசு ஒரு பிரமாதமான ஒரு காரியத்தை செய்யும் என்று மக்கள் நினைத்தார்கள். இப்ப மக்கள் என்னாச்சு? அது நின்று போனது. அதுக்கு யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு வாங்குற ஒரு ஆசை இல்ல. இப்ப மீண்டும் நான் சொல்றேன், இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை வைத்துக் கொண்டு நோபல் பரிசு வாங்குவதற்கு ஒருவர் அடிக்கடி முயற்சி செய்கிறார் என்றால், அந்த முயற்சி செய்யக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியை தடுத்திருக்க வேண்டாமா நம்முடைய அரசு? அதைத்தான் நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி அவர்கள் எப்படி சவுதியிலிருந்து வந்த உடனே நேரடியாக 2 கூட்டம் நடந்திருக்கு எதிர்கட்சி, அதாவது சர்வகட்சி கூட்டம். 2லையுமே அவர் கலந்து கொள்ளல. பீகார் தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. அப்ப வந்த மறுநாள் அந்த என்ன செஞ்சிருக்கணும்? இங்க போய் எங்க வந்திருக்கணும்? சர்வகட்சி கூட்டத்துக்கு இருக்கணும். ஆக இன்றைக்கு எங்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் கேட்குது, அதாவது ஒன்னு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அல்லது எதிர்கட்சிகளோட பேசுங்க. நீங்க ஒரு ஆள் முடிவு எடுக்கிறீங்க சொன்னா, அப்ப எடுக்கிற முடிவெல்லாம் நீங்க சொன்னா திரு செல்லூர்ராஜ் பேசுற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? ராணுவத்தை கொச்சைப்படுத்துறாரு, இந்த பிரதமர் தான் செஞ்சாருங்கிறாரு. அப்படிப்பட்ட இதை எடுத்துக்கிட்டோம். நான் பிரதமரை மதிக்கிறேன். பிரதமர் முழு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம், அவர் தான் வெற்றி பெற்றார் இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் நடந்துக்கவில்லை என்றுதான் மக்கள் கேட்கிறாங்க. நீங்க அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டீங்களோ, அவங்க மிரட்டி பணிஞ்சிட்டீங்களோ அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய கேள்வி. ஹரி, இன்றைய ஒரு நிமிஷம் காங்கிரஸ் சொல்லல, ஒரு நிமிஷம் காங்கிரஸ் உங்க ஜெயராம் ரமேஷ் சொல்லிருக்காரு சார், அவர் சொல்லியிருக்காரு நான் மிரட்டினேன்னு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் மிரட்டி என்ன சொன்னாரு? வர்த்தகத்தை சொல்லி நான் இதை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு பிரஸ் மீட்ல மிக தெளிவாக பாகிஸ்தானிலிருந்து எங்களுக்கு 12:57 எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு ஹாட்லைனில் வந்துச்சு. நாங்கள் 3:25 பேசினோம், இந்த முடிவுக்கு எட்டினோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்றது பேச்சுவார்த்தைக்காக ஒரு போரை
தாக்குதலை நிறுத்தி வைப்பது என்பதுதான் பொருள். இதைத்தான் பிரதமர் அவர்களும் மிக தெளிவாக சொன்னார். இதில் நாம் முதல் நாளிலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே போல அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் இந்த விவகாரத்தில் இது குறித்து தலையிட மாட்டோம் என்பதை தெளிவாக சொன்னார். அவரோட பாஸ் வேற சொல்றாரு. நான் சொல்றேன், இப்போ அதனால தான் ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நண்பர் இதயத்துல்லா அதை பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். காலையிலே இல்ல, ஜெய்ஸ்வால் அறிக்கையை பார்த்திருந்தாலும் பேசிருக்க மாட்டாரு. எத்தனை நாள் கழிச்சு பண்ணிருக்காரு. ஐயா ஒரு நிமிஷம். அதே போல திரு சசி தரூர் அவர்கள் பேசியதையும் அவர் பார்த்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியான இருந்திருக்கும். அவர் எந்த பக்கம் இருக்காருன்னு தெரியல. இல்ல, சசி தரூர் இந்த விவகாரத்துல ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு பொறுப்புள்ள வெளியுறவுத்துறையினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. நான் மகிழ்கிறேன், நான் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்னதையாவது காங்கிரஸ்காரங்க கேட்கணும். ஏனென்றால் காங்கிரஸ் எம்பின்றதுனால சொல்லலை, அவர் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். அதே போல ஹரி, நீங்க மார்ச் 16 என்று நினைக்கிறேன், நீங்க உங்க தந்தி டிவியில் கூட வந்திருக்கும், விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, மார்ச் 16 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற இந்த போரிலே இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் இந்தியா பல முறை இஸ்ரேல் ஹமாஸிடம் நீங்கள் இந்த பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி போர் நிறுத்தம் செய்யுங்கள், பேசுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அபிஷியலா. இந்த முறை கூட பாகிஸ்தானோட இந்த பிரச்சனை வந்த போது கூட அமெரிக்கா மட்டுமல்ல, யூகே, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளோடு நம்முடைய வெளியுறவுத்துறை பேசிக்கொண்டுதான் இருக்கும். பல நாடுகள் பேசுறதுல மறுப்பு இல்ல. ஆனா நான் அழுத்தம் கொடுத்தேன், நான் வலியுறுத்தினேன், நான் மிரட்டினேன், உருட்டினேன். இல்ல யாரோ ரோட்ல போறவர் சொல்ற, அமெரிக்க அதிபர் சொல்றாரு, அத நம்ம அன்அம்பிகுவஸ் டர்ம்ஸ் மறுக்கிறோம். நான் சொல்றது புரிஞ்சுங்க. அதை ஒரு விவாதமாக நாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு அரசியலாக பேசுபவர்களுடைய பாரதியாருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மடமையை கொளுத்துவோம்னு சொன்னார்ல, நான் இதுதான் சொல்ல. ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு கேள்வி வருமா சார்? நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோ வாஷிங்டன் டிசில அவருடைய ட்ரூத் சோஷியல் அறிவிக்கிறார்னா யார் தலையிட்டாரு? அவரையும் அறிவிக்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, ட்ரம்ப் அவர்கள் மீது அவர் சொல்வதை நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி, இந்திய ராணுவத்தினுடைய தளபதி, இந்திய ராணுவத்தினுடைய அந்த நடவடிக்கைக்கான அதிகாரி, தலைமை அதிகாரி டிஜிஎம்ஓ அவர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது, இந்திய பிரதமர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது, வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்வதை காங்கிரஸ் கட்சி நம்பாது. அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எவ்வளவு கீழே ஒரு அமெரிக்க அதிபர் நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறார். என்னுடைய பிரதமர் சொல்வதை, நம்முடைய பிரதமர் சொல்வதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள், நம் ராணுவ தளபதி சொல்வதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். ஆனால் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இதை எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஏனென்றால் நான் அதனால தான் ரெண்டு ஒப்பீடு சொன்னேன். ஒன்று, இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் எப்படி இந்தியாவிற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி சொன்னார்கள், எப்படி உக்ரைன் ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் நன்றி சொல்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சு அதை விட மோசம் இல்ல, பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.